ஹலோ, ஐ எம் முத்துராமன். விசிகா மற்றும் தாமேகா கூட்டணி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இதில் விஜய் குறித்து திருமாவளவன் அறிக்கையில் உணர்ந்துவது என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். அம்பேத்கர் நினைவு தினமான டிசம்பர் 6, 2024 அன்று எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை விகடன் பதிப்பகம் வெளியிட்டு உள்ளது. அம்பேத்கர் குறித்து 36 கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பான இந்த நூலின் வெளியீட்டு விழா கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு சர்ச்சை எழும்பி உள்ளது. அதுல இதை குறித்து நம்ம விஜய் குறித்து திருமாவளவன் அறிக்கை உணர்ந்துவது என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எதிர்த்து பார்க்க போறோம். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ எண்டில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தமிழக வெற்றி கழக என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவங்கியிருக்கும் நடிகர் விஜயுடன் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் மேடலில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பகிர்ந்து கொள்ள இருப்பதாக வெளியான தகவல்கள் இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு கூட்டணி வாய்ப்புகள் சாத்தியமா என்று கேள்வி எழுப்பி உள்ளது. திமுக தலைமை வகிக்கும் மத சாட்டப்பட்ட முற்போக்கு கூட்டணியில் அக்கம் வகிக்கும் விசிகா விஜயுடன் கூட்டணி வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக மறுத்து உள்ளது. இருப்பொழியும் திருமாவளவன் விஜயில் ஒரே மேடையில் சந்திக்கும் நிகழ்வுகள் பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு வழி வகுத்து உள்ளது. இந்த சூழலில் தான் டிசம்பர் 6, 2024 இதற்கான விளக்கம் ஒன்று அறிக்கையாக வெளியிட்ட திருமாவளவன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சார்பாக உருவான விவாதங்களை அனைத்தும் ஒரு தலைப்பட்சமாக இருப்பதை சுட்டி காட்டி உள்ளனர். மேலும் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த விழா தொடர்பான தகவல்களை ஊடகங்களை தெரிவித்து யார் என்ற கேள்விகளை எழுப்பி உள்ளனர். அதோடு ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் அரசியல் சாயம் பூசியது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பி உள்ளனர். இது குறித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியது என்ன? திருமாவளவன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாதது குறித்து தாமேக தரப்பு கூறுவது என்ன? தமிழக அரசியல் இந்த நிகழ்வு எவற்றவாக பார்க்கப்படுகிறது? கொள்கையும் கோட்பாடுகளும் வேறாக இருந்தாலும் இருவேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்பது பல சமயங்களில் மக்கள் பார்த்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் திருமாவளவன் விஜயுடன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது விஜயின் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு ஒரு சர்ச்சையாக மாறி உள்ளது. அக்டோபர் 7, 2024 நடைபெற்றுள்ள அந்த மாநாடு தன்னுடைய கட்சியின் அரசியல் எதிரி திமுக என்று கூறி உள்ளனர். பிளவுவாத அரசியல் செய்வர்களுக்கு தாமேகாவின் கொள்கை எதிரி திராவிடம் மற்றும் பெரியார் அண்ணாயிடம் பெயரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சுரட்டும் ஒரு குடும்ப சுயநல கூட்டம் நமது அரசியல் எதிரி என்று நடிகர் விஜய் மற்றும் தாமேக தலைவர் கூறியுள்ளனர். பிறகுதான் கூட்டணி குறித்து பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்று நம்பிக்கை ஒன்று. இருப்பிலும் நம்மோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மற்றும் அதிகார பகிர்வு கொடுக்கப்படும் என்று அவர் கூறி உள்ளனர். ஆனால் இந்த மாநாடு நடைபெற்றதுக்கு சில வாரங்கள் முன்னுதான் ஆட்சியிலும் பங்கு மற்றும் அதிகாரக்கு பங்கு என்று அதிகாரத்தை பகிர்ந்தெழுப்பது தான் ஜனநாயகம் மற்றும் குவிந்து வைப்பது அல்ல, இது யாரானாலும் மிரட்டுவதற்கான சொல்லப்படும் ஒரு கருத்து அல்ல என்று திருமாவளவன் கூறி உள்ளனர். இந்த சூழலில் தான் விஜய் தன்னுடைய மாநாட்டில் பேசியது விசிகா உடனடியாக கூட்டணிக்கான அழைப்பாக கருத்து பட்டு உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திருமாவளவன் தாங்கள் திமுக கூட்டணி மட்டுமே உறுதியாக நீடிப்பதாகவும் விஜயுடன் ஒரே மேடையில் பங்கேற்றதில் அவருடன் கூட்டணி சேருவோம் என கூறுவது சரியில்லை என்று அவர் கூறி உள்ளனர். அம்பேத்கர் பிறந்த நாளே ஏப்ரல் 14 அன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவை திட்டமிட்டு பட்டு உள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட திருமாவளவன் அதை பெற்றுக்கொள்வதற்கான அறிவிக்கை பட்டு உள்ளது. ஆனால் அந்த நிகழ்வு திட்டப்படியே நடக்கவில்லை. நேற்று தாங்க டிசம்பர் 6, 2024 இந்த புத்தக வெளியீட்டு விழா வேற லெவலில் நடைபெற்று உள்ளது. ஆனால் இந்த புத்தக விழா நம்ம திருமாவளவன் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. நம்ம நடிகர் விஜய் மற்றும் தாமேக தலைவர் அவர் தான் முழுக்க இந்த புத்தக விழா கலந்து கொண்டிருக்காப்புல. விஜயின் கட்சி அதிகபூர்வமாக நிறுவப்படுவதற்கு முன்பாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருப்பது ஒரு உறுதி செய்ய உள்ளது.
என்று திருமாவளவன் என்பது அவரோட அறிக்கை மூலம் வந்து உறுதியாக வந்து உள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் விஜய் விழாவில் பங்கேற்ற இசைவளித்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அவரது கட்சியின் விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்புதான் அவ்வாறு சொல்லப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்று மேற்காட்டிய திருமாவளவன் இது தொடர்பான அதிகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் வந்து வெளிவராத சூழலில் ஒரு தமிழ் நாளிதழ் இதை பெரிய ஒரு செய்தியாக வந்து வெளியிட்டதாக கூறியுள்ளனர். மேலும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவை பூதகர்வப்படுத்தி அந்த நாளோடு அதை வந்து அரசியலாக்கியது என்று தன்னோட அறிக்கையில் வந்து குற்றம் வந்து சாட்டியுள்ளனர். திமுகவுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி இடையிலான நட்புறவில் ஒரு ஐயத்தை கிளப்பி கருத்து முரண்களை வந்து எழுப்பி திமுக கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்ததாகவும் அதன் மூலம் வந்து கூட்டணியில் விரிசலை வந்து உருவாக்குவதுதான் இதன் உள்நோக்கமாக இருக்க முடியும் என்று பெயர் எதுவுமே வந்து குறிப்பிடாமல் குற்றச்சாட்டை வந்து முன்வைத்து வந்து உள்ளனர். அவர் இந்த விழாவில் திருமாவளவன் பங்கேற்றவில்லை என்ற தகவல் வந்து உறுதியானவுடன் பலர் பல்வேறு ஊக்கங்களை வந்து பரப்பி வருவதாக கூறும் அவர் இவர்களில் ஒரு பெரும்பாலானவர்கள் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று செயல் திட்டத்தோடு வந்து இருப்பதாக வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். திருமாவளவனை விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம் என்ற விகடனின் முடிவை ஏன் வந்து யாரும் வந்து விமர்சிக்கவில்லை என்று கேள்வியும் வந்து அவர் வந்து முன்னெழுப்பி வந்து உள்ளனர். மேலும் இதற்கு வந்து தான் கூடவே ஒரு காரணமாக இருக்கலாம் என குறிப்பிட்டு உள்ள அவர் உங்களுக்கு ஒரு துளியும் வந்து சங்கடத்தை வந்து உருவாக்க வந்து மாட்டோம், அவரே விஜய் வந்து வைத்து விழாவை வந்து சிறப்பாக வந்து நடத்துங்கள் என்று விகடன் பதிப்பாளரிடம் வந்து தான் கூறிவிட்டதாகவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். என்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய நகர்த்த பார்க்கிறார்கள் என்பது அறிந்த பின்னர் தான் எங்கன நான் வந்து அதற்கு வந்து இடம் வந்து கொடுக்க வந்து இயல மாட்டேன் என்று தன்னுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். திருமாவளவன் தாமேகாவின் செய்தி தொடர்பாளர் லயலோ மணி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி மீடியாக்காரன்ட்ட கொள்கையும் கருத்துக்களையும் வந்து வெவ்வேறு வந்து இருந்தபோது இரண்டு வெவ்வேறு தலைவர்கள் ஒரே நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலம் ஒரே மேடையில் வந்து பகிர்ந்து கொள்வதன் இயல்பான வந்து ஒரு ஒன்றான விஷயம்தான். இந்த நிகழ்வில் திருமாவளவன் பங்கேற்றாமல் போனது எங்களுக்கு வந்து வருத்தத்தை வந்து ஏற்படுத்துகிறது என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர். அம்பேத்கரை எங்கள் கொள்கை தலைவர்களை வந்து ஒருவராக வந்து கொண்டாடுகிறோம். இடதுசாரி சிந்தனையாளர்கள் மற்றும் முற்போக்குவாதிகள் என்று பலரால் எழுதப்பட்டு உள்ள கட்டுரையின் தொகுப்பே அந்த நூல்தான். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோரிடம் கட்டுரையும் வந்து அதில் வந்து இடம் வந்து பெற்றுள்ளது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் நிகழ்வாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறி வந்து உள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில் வந்து ஈடுபட்டிருக்கும் திருமாவளவன் இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்றிருந்ததால் அம்பேத்கரின் ஒரு தியாகங்களுக்கும் சரி சமூக நீதி சமத்துவ அரசியல் கருந்தாங்களுக்கும் வந்து பல கோடி மக்கள் வந்து போய் சேர்ந்திருக்கும் என குறிப்பிட்டு உள்ள தாமேகாவோட செய்தி தொடர்பாளர் லயோனோ மணி கூட்டணி வேற கொள்கை வேற சூழல் காரணமாக வந்து திருமாவளவனால் இந்த நிகழ்வில் பங்கேற்ற வந்து இயலவில்லை என்று மேற்கோளை வந்து காட்டி வந்து உள்ளனர். திருமாவளவன் சுயபாக வந்த தலைவர் தான், அவர் மீது எங்களுக்கு வந்து கோபம் விமர்சனம் வந்து இல்லை என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர். கூட்டணியை வந்து பொறுத்தவரை நிகரந்தமான கூட்டணி என்ற ஒன்று இல்லை என்று கூறி வந்து உள்ளனர். அரசியல் ஆய்வுகளும் சரி பேராசிரியரான கிளாட்சன் செவியர் வந்து கூறியிருக்காப்புல புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு அறிவுசார் தளமாக பார்க்க வேண்டும். இன்றைய சூழலில் சமநல நிகழ்வுகள் குறித்து ஊடகம் மற்றும் பொதுமக்களின் நினைவாக ஓரிரு நாட்கள் மட்டுமே வந்து இருக்க வந்து கூடியுள்ளது. ஆனால் இந்த நிகழ்வில் திருமாவளவன் கலந்து கொள்ளாமல் இருப்பது குறித்து ஒரு மௌனித்து இருந்ததால் அது தொடர்பாக விமர்சனங்களை வந்து ஏற்படும். இத்தகைய விமர்சனங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் அறிக்கையே இதை வந்து அணுக வேண்டும் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர். மேலும் ஒரு அரசியல் மேடையை இரு தலைவர்கள் பகிர்ந்து கொண்டதால் அது கூட்டணிக்கு வழிவைக்கும் என்று கூறிவிட இயலாது. கொள்கை ரீதியாக பல ஒரு 10 ஆண்டுகளால் திருமாவளவன் உறுதியாக வந்து இருக்கிறாப்ல என்று கிளாட்சன் சேவியர் வந்து தெரிவித்திருக்காப்ல. திமுகவின் கூட்டணி இருந்து விலக வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போது அதை வந்து செஞ்சிருக்கலாம். அவருக்கும் இருக்கும் செல்வாக்கை வந்து பயன்படுத்தி பாஜகவில் வந்து இணைந்து மேலும் சில தொகுதிகளில் வந்து போட்டியிடும் வாய்ப்பை அவர் வந்து உறுதி வந்து செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த விஷயம் போல எப்படி செய்யவில்லை. இந்திய அரசியல் சூழலில் அறிவு முதிர்ச்சி பெற்ற ஒரே தலைவராக திருமாவளவன் வந்து அறியப்படுகிறாப்ல.
தனது நிலைப்பாட்டை உறுதி செய்யவே இந்த அறிக்கையை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காப்புல. மேலும் சிலருக்கு மட்டுமே தெரிந்த தகவல்களை வந்து ஊடகத்தில் வெளியிட்டது யார் என்ற கேள்வி வந்து அவர் வந்து எழுப்பி வந்து உள்ளனர். இதில் தாங்க அதிகமாக உள்தகவலை வந்து தேடிக்கொண்டு வேண்டிய தேவை வந்து இல்லை என்று அவர் வந்து அரசியல் ஆய்வரான பேராசிரியரான கிளட்சன் சேவை வந்து தெரிவிச்சிருக்காப்புல. மறந்துடாம இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு அடுத்து கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. அப்புறம் என்னங்க, நம்ம அரசியல் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.